சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தமிழ்ச்செல்வி காட்டுக்குள்ள மயங்கி கிடக்காங்க. அதே சமயம் சேது வந்துட்டு அந்த மருந்தை எடுத்துட்டு காட்டுக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருக்காரு. சேது வர பாதையில தான் தமிழ் மயங்கி கிடக்காங்க. சேது தமிழை பார்த்ததுமே பதறி அடிச்சு ஓடி வராரு. இவ என்ன இங்க மயங்கி கிடக்கா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, தமிழே எந்திரி தமிழே அப்படின்னு சொல்லிட்டு சேது பதறி போய் தமிழோட கன்னத்துல தட்டுறாரு. ஆனா தமிழ் பார்த்தா பேச்சு மூச்சு இல்லாம கிடக்காங்க. தமிழே எந்திரி தமிழே, உனக்கு என்னாச்சு தமிழே அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்படியே பதறாரு. தமிழ் தலைக்கு கீழே கைய வச்சு தலைய அப்படியே தூக்குறாரு. கீழே பார்த்தா ஒரே ரத்தம். சேதுவோட கையில எல்லாம் பார்த்தா ரத்தமா இருக்கு. என்ன ரத்தமா இருக்கு, இவளுக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்தா என்னென்னமோ பண்ணி பார்க்கறாரு. ஆனா தமிழ் பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. உடனே சேது கொண்டு வந்து இருக்கிற பேக்ல இருந்து வாட்டர் பாட்டிலை எடுத்து அதுல இருக்கிற தண்ணியை எடுத்து தமிழ் முகத்துல தெளிக்கிறாரு. அப்பந்தான் பார்த்தா தமிழ் கண் முழிச்சு பார்க்கறாங்க. தமிழ் உனக்கு என்னாச்சு, தலையில அடிபட்டு ரத்தமா வருது, எப்படி மயங்கி விழுந்த, என்னாச்சு உனக்கு, உன்னை யாரும் அடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் தமிழ் மயக்கத்திலேயே சொல்றாங்க. என்னங்க, நான் அந்த மருந்தை எடுத்துட்டேன். மருந்து எடுத்த பிறகு உங்ககிட்ட சொல்றதுக்காக நான் மருந்தை எடுத்துட்டேங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே நடந்து வந்தேன். உங்களை சத்தம் போட்டு கூப்பிட்டுக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். அப்பந்தான் பார்த்தா யாருன்னே தெரியலங்க. பின்னாடி இருந்து ஒரு கட்டையை வச்சு தலையில அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த கட்டையை வச்சு அடிக்கவும் நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்ன தமிழ், இந்த காட்டுக்குள்ள வந்து உன்னை யார் இப்படி ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருப்பா தெரியலையே தமிழே. சரி வா, மெடிக்கல் கேம்ப்ல போய் உனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழே நீ அந்த மருந்தை எடுத்துட்டியா, அந்த மருந்தை எங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஏங்க அந்த மருந்து பேக்கில் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. உடனே சேது வந்துட்டு பேக்கை திறந்து பார்க்குறாரு. ஆனால் அதில் எந்த மருந்துமே இல்லை. என்ன தமிழே, மருந்தை எடுத்துட்டேன்னு சொன்னேன், ஆனால் பேக்கில் பார்த்தா மருந்து இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் தமிழ் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க, நான் மருந்தை எடுத்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேகமா பேக்கை வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா அதுல மருந்து இல்லை. என்னங்க, நான் மருந்தை எடுத்து இந்த பேக்கில் தான் வச்சேங்க. நான் மருந்தை எடுத்துட்டு தான் நடந்து வந்தேன். உங்களை கூப்பிட்டுக்கிட்டே நடந்து வந்தேங்க. அப்பந்தாங்க யாரோ பின்னாடி இருந்து என் தலையில கட்டையை வச்சு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்ன நடந்ததுன்னு தெரியலையே தமிழே, சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை சேது தூக்குறாரு. சேதுவும் தமிழும் காட்டுக்குள்ள இருந்து வெளியே வாராங்க. சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் சேரு குளத்துல பார்க்கவும் இங்க அப்பத்தா மோகனா எல்லாரும் பதறி போய், தமிழே என்னாச்சு தமிழே, சேது என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறாங்க. அப்பத்தா இந்த பையில மருந்து இருக்கு, முதல்ல இதை கொண்டு போய் அந்த வைத்தியர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கொடுக்கவும், ஐயா சேது ராஜாங்கம் பொழைச்சிக்கிட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்றாங்க. என்ன சொல்ற அப்பத்தா, எப்படி அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. போஸ் இருக்கான்லாயா, அவன் தாயா மருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் சேது ரொம்ப அதிர்ச்சியாகிறாரு. என்ன அப்பத்தா சொல்ற, போஸ் மருந்து கொண்டு வந்து கொடுத்தானா, என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஆமாய்யா, போஸ் தான் காட்டுக்குள்ள போய் மருந்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தான். கூடவே வைத்தியரும் வந்தாரு. வைத்தியர் தான் அதுல பச்சை இலை, ஆட்டுப்பால், தேனு எல்லாத்தையும் கலந்து அந்த மருந்தோட சேர்த்து வச்சு அரைச்சி வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்தாரு. எல்லாரும் இப்பந்தாயா கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா தமிழ்ச்செல்வி மறுபடியும் மயங்கிடுறாங்க. தமிழே என்னாச்சு தமிழே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பதறாங்க. அப்பத்தா காட்டுக்குள்ள வச்சு இவ தலையில யாரோ அடிச்சிட்டாங்க,
தலையில அடிபட்டு மயங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழை வேகமா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாரு. டாக்டர் டாக்டர் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வரவும், என்னாச்சு, ஏன் இப்படி உடம்பெல்லாம் சகதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், தமிழ்ச்செல்வி புதக்குழியில விழுந்துட்டா, அதோட அவ தலையில யாரோ கட்டையால அடிச்சிட்டாங்க, நீங்க கொஞ்சம் என்னன்னு பாருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் தமிழ்ச்செல்விக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. தலையில கட்டெல்லாம் போட்டு தமிழ்ச்செல்வியோட ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விடுறாங்க. தமிழ் மயக்கத்துல இருக்காங்க. இங்க சேதுவும் பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வராரு. அப்பந்தான் போஸை பார்த்து சேது கேட்குறாரு, போஸு நீ எப்படி காட்டுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், அண்ணே அம்மாவுக்கு நான் யதார்த்தமா ஃபோன் பண்ணேன். அப்பந்தான் அம்மாவுக்கு பெரியப்பாவுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி வண்டு கடிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் ஃபோனில் என்கிட்ட சொன்னாங்க. அதை கேட்டதும் என் மனசு கேட்கல. உடனே மதுரையில் இருந்து புறப்பட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கு அப்புறம்தான் எல்லாரும் சொன்னாங்க, அந்த வண்டு கடிக்கான மருந்து காட்டுக்குள்ள ஒரு கூடுல தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அங்கே போய் நான் அந்த மருந்தை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அப்படியே நல்லவன் மாதிரி பேசவும், இங்கே வீட்டில் இருக்கிற எல்லாருமே போஸ் சொன்னதை நம்பிடுறாங்க. நல்ல வேலைக்கு போஸு, எனக்கு முன்னாடி நீ சீக்கிரமா அந்த மருந்தை எடுத்துட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சேது போஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க அப்பத்தாவும் வந்துட்டு, ஆமாயா சேது, போஸு சரியான நேரத்துக்கு மருந்தை எடுத்துட்டு வந்ததுனால தான்யா ராஜாங்கம் உயிர் பிழைச்சான். டாக்டர் எங்க கிட்ட வந்து 10 நிமிஷத்துல உசுறு போக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டதுமே எங்க எல்லாருக்குமே மூச்சே நின்று போச்சியா. அப்ப மட்டும் சரியான நேரத்துல போஸ் மட்டும் அந்த மருந்தை கொண்டு வந்து கொடுக்கலனா இன்னைக்கு ராசாங்கத்துல இருந்து சாவித்திரி, சித்ரா, தாமரன்னு யாரையும் நம்ம உசுரோட பார்த்துருக்க முடியாதியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், உடனே சேது வந்துட்டு, போஸு நீ செஞ்ச இந்த உதவியை நான் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது போஸை கட்டி பிடிச்சி நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க தமிழ்ச்செல்விக்கு பார்த்தா மயக்கம் தெளியுது. மயக்கம் தெளிஞ்சு தமிழ் எந்திரிச்சு உட்கார்றாங்க. அப்பந்தான் பார்த்தா அப்பத்தா, மோகனா, மலர் எல்லாரும் வராங்க. என்ன தமிழ், எப்படி இருக்க, உன் தலையில யார் அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கவும், அக்கா ராஜாங்க மாமா நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ராஜாங்கம் ஐயா, ஈஸ்வரி அம்மா, சாவித்திரி அம்மா எல்லாருமே நல்லா இருக்காங்க, எல்லாருக்கும் உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னு மலர் சொல்லவும், அக்கா யார் மருந்து கொண்டு வந்து கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், அப்பத்தா வந்துட்டு, தமிழே போஸ் தான் அந்த மருந்தை கொண்டு வந்து கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், போஸா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சந்தேகத்தோட கேட்கவும், ஆமாண்டி போஸ் தான் கொண்டு வந்து கொடுத்தான். சரிடி, உன் தலையில யாரடி கட்டையால அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், அப்பந்தான் தமிழுக்கு எல்லாமே புரியுது. அப்ப நம்ம மருந்து எடுத்துட்டோங்கிற விஷயத்த கத்தி சொல்லும்போது இவனும் அந்த காட்டுக்குள்ள தான் இருந்திருக்கான். விஷயத்தை தெரிஞ்சுதான் பின்னாடி வந்து நம்ம தலையில கட்டையால அடிச்சு நம்மளை மயங்க வச்சுட்டு அந்த மருந்தை எடுத்துட்டு வந்து இங்க கொண்டு வந்து கொடுத்து இவன் நல்ல பேரு வாங்கியிருக்கான். இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க.